டாமஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 12. அஸ்வினின் வகுப்பு தோழன் தாமஸ் ஒரு இடத்திற்கு அவனை அழைத்துச் சென்றான். அது ஒரு ஹோம். அங்கேதான் அவன் அம்மா பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவரிடம் அழைத்துச் சென்றான் தாமஸ். அம்மா, நான் சொன்னேன்ல, அஸ்வின், அது இவன்தான். ஆண்டி, என்னால் இந்த ஹோமில் சேர முடியுமா? அவனை பற்றிய எல்லா விவரங்களையும் கேட்டு அறிந்து கொண்டவர், சேரலாம், ஆனால் உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு யாராச்சும் சைன் பண்ணணும். அப்படியே உன்னை நம்பி இங்கே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியா ஆண்டி? சரி, நான் யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தான். யாரை அழைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான். தன் பள்ளி ஆசிரியர்கள் யாரிடமாவது உதவி கேட்கலாமா என்ற எண்ணம் தோன்ற, சரி, மறுநாள் பள்ளியில் கேட்டு பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டே தன் துணிகளை மடித்து உள்ளே வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கோபி எழுதி தந்துவிட்டு சென்ற அவனுடைய எண் அஸ்வினின் கண்ணில் பட்டது. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தான். இவரிடம் உதவி கேட்கலாமா? எந்த உதவியாக இருந்தாலும் தயங்காமல் கேள் என்று சொல்லிவிட்டு சென்றாரே. அம்மா எப்படி இறந்தார் என்று அந்த ஹோமில் இருப்பவர்கள் கேள்வி கேட்டால் கூட இவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவரே பதில் அளித்து விடுவார். சிந்தனையோடு தன் அம்மாவின் கைபேசியை எடுத்து கோபியை அழைத்தான். அழைப்பை ஏற்று, சொல்லு அஸ்வின், எப்படி இருக்க என்றான் கோபி. திகைத்தான் அவன். நான் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்றான் ஆச்சரியமாக. இது உங்கள் அம்மா நம்பர் தானே, நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தால் நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்றான் சிரித்து கொண்டே. சரி சொல்லு, எங்கே இருக்க, எப்படி இருக்க, என்ன விஷயம்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரி சொல்லு, எந்த ஊரில் இருக்க, யார் கூட இருக்க, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்களா, நல்லா படிக்கிறியா? நான் இங்கே தான் இருக்கேன். இங்கன்னா எங்கே? கோயம்புத்தூரில் தான். என்ன சொல்கிற நீ? இந்த ஊரில் யாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே, யார் கூட இருக்க? நான் எங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். திகைத்தான் கோபி. கிட்டத்தட்ட அம்மா இருந்து 20 நாள் ஆச்சேடா. இத்தனை நாளும் தனியாவா இருந்த? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற? நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? தனியாக எப்படி இருக்க? அடுக்கடுக்கான அவன் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போக, ஒரு நிமிஷம் என்றான் அஸ்வின். அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தவனை எப்படி நிறுத்துவது என்று புரியாமல், மாமா என்றான் கொஞ்சம் சத்தமாக. சொன்ன பின்பே அவன் அழைத்ததை உணர்ந்தவன் நாக்கை கடித்து கொண்டான். கோபியோ அஸ்வின் மாமா என்று அழைத்ததும் பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியாகி விட்டான். கோபியின் அமைதி அவனை ஏதோ செய்துவிட, சாரி, தானா வந்துடுச்சு என்றான். அப்போதும் அவனிடம் பதில் இல்லை. எதுவும் பேச மாட்டீங்களா என்று கேட்டான். சரி சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? இதுவரை இருந்த குரல் மாறி அவன் குரலில் இறுக்கம் கூடியிருந்தது. அதை கேட்டு அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியின்றி அவனிடம் அந்த உதவியை கேட்டான். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கேன், எனக்கு படிக்க பணம் வேணும், அதான் வீட்டை வாடகைக்கு விடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கூட வேலை செஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாருக்கும் வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவர். அவர்கிட்ட பேசினேன், அவரும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். என்ன பேசுகிறாச்சு, நீ சின்ன பையன், எப்படி ஒருத்தரை நம்பி வீட்டையெல்லாம் விடுவ? நான் வேற என்ன பண்ணுறது? பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லை, எல்லாத்தையும் அக்கா கல்யாணத்துக்கு அம்மா செலவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணும், அதனால தான். அவரே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். சரி, அதை விடு. வீட்டை வாடகைக்கு விட்டுட்டா நீ எங்கே இருப்ப? அதுக்கு தான் உங்கள் ஹெல்ப் வேணும். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃப்ரெண்டு ஒரு இடம் சொன்னான், அங்கே தங்குறதுக்கு யாராச்சும் கையெழுத்து போடணுமாம். அது உங்களால் போட முடியுமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதானே, சொல்லு, எங்கே வந்து போடணும்? நீங்கள் நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி, வரேன். அவன் சொன்னதும் அஸ்வினுக்கு மகிழ்ச்சியாகிவிட்டது. தேங்க்ஸ் மாமா என்றவன் மீண்டும் சொல்லிய பின்பே உணர்ந்தான். அது என்று இழுக்க, பரவாயில்லச்சு, அப்படியே கூப்பிடு, என்னவும் அம்மாவோட தம்பியாக நினச்சிக்கோ என்றான் கோபி. சரி மாமா, உற்சாகமாக கூறினான் அஸ்வின். மறுநாள் கோபி அவன் வீட்டிற்கு வர அவனை அழைத்து கொண்டு அந்த ஹோமிற்கு சென்றான். அதை கண்டதும் கோபியின் முகம் மாறிவிட்டது. என்ன பண்ணுற அச்சு என்றான். அதற்குள் அங்கே வந்த தாமஸின் அம்மா, உங்களுக்கு கையெழுத்து போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன்னா உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். உங்களுக்கு ஓகேன்னா வாங்க, நான் ஃபார்ம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் என்றார். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், இல்லை, நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான் கோபி. என்ன அஸ்வின், ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு அப்புறமா வா என்றார் அவர். சரி ஆண்டி என்றவன் கோபியின் பின்னாலேயே ஓடினான். மாமா மாமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க,
ப்ளீஸ், இங்கே தான் தங்குறதுக்கு பணம் கட்ட தேவையில்லை. எனக்கு இந்த இடம் விட்டால் வேற எங்கேயும் கிடைக்காது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுங்க. என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றவனை கோபத்தோடு பார்த்தான் கோபி. அதை கண்டு உள்ளுக்குள் வேதனை கொண்டவன், ஏமாமா இவ்வளவு கோபம் என்றான் உடைந்த குரலில். இப்போ என்ன சொன்ன? ஏன் கோபம்னு கேட்டேன். அதுக்கு நடுவில் என்ன சொன்ன? ஏன் மாமா? அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை நிறுத்தினான். அவனோ புரியாமல் கோபியின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். என்ன மாமான்னு கூப்பிட்டுட்டு உனக்கு யாரும் இல்லைன்னு என்னையே கையெழுத்து போட சொல்றியா? கடுமையான கோபத்தோடு வெளிவந்தன அவன் வார்த்தைகள். மாமா, அது உண்மைதானே? நீங்களும் நானும் பிளட் ரிலேஷன் இல்லையே. அதுவரை இருந்த கோபம் தணிந்து சில நிமிடங்கள் திரும்பி சாலையை வெறித்த கோபி சட்டென்று அஸ்வினை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். அதில் திகைத்தான் அவன். நீ வா, நாம போகலாம். எங்க மாமா? நீ என்ன நம்புறியா? நம்புறேன் மாமா. அப்போ பேசாம என் கூட வா, நான் சொல்றத மட்டும் கேளு என்றவன் அஸ்வினை மீண்டும் வீட்டிற்கே அழைத்து சென்றான். உன்னோட திங்ஸ், புக்ஸ் எல்லாம் வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கோ. அவன் சொன்னதை செய்தான் அஸ்வின். அவனை அழைத்து கொண்டு நேரே தன் வீட்டிற்கு வந்து விட்டான். இது யாரோட வீடு மாமா? அவனை தன் தோளோடு அணைத்து உள்ளே அழைத்து சென்றவன், நம்ம வீடுதான் அச்சு என்றான். அவன் வார்த்தையில் திகைத்தவன் அப்படியே நின்றான். என்னடா நின்னுட்ட, உள்ளவா? அவன் கையை பிடித்து இழுக்க அவனோ மறுத்துவிட்டு அப்படியே நின்றான். ஏண்டா? வேணாம் மாமா. ஏன், என்ன பிடிக்கலையா? நான் டிகிரி படித்து முடிச்சிருந்தா உனக்கு ஓகேவா இருந்திருக்குமோ என்று கண்ணடித்து புன்னகையோடு கேட்டான். அவன் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து அமைதியாக நின்றான். நெருங்கி வந்தவன் அஸ்வினின் கன்னம் பற்றி தன்னை பார்க்குமாறு செய்தான். என்ன ஆச்சு அச்சு? எங்கள் அக்காவால் தான் உங்களோட கல்யாணம் நின்று போச்சு. உங்களுக்கு என் மேலே கோபமே இல்லையா? என்ன பேசுகிற அச்சு? உங்கள் அக்கா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லையே. என் சொந்தக்காரங்க கூட என்ன அவங்க கூட கூட்டிகிட்டு போக யோசிச்சாங்க. நீங்கள் ஏன்? பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் கோபி. கிட்டத்தட்ட அந்த ஹோம் மாதிரி தான் எதுவும்னு நினச்சிக்கோ அச்சு. எனக்கும் அப்பா அம்மா இல்லை, உனக்கும் அப்பா அம்மா இல்லை. 2 பேரும் சேர்ந்து இந்த ஹோமில் இருந்துக்கலாம், ஓகேவா? அஸ்வின் பதில் பேசாமல் அப்படியே நின்றான். டேய், வாடா உள்ள என்ற அவனை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் கோபி. இங்கே பாரு, இனி உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. இந்த மாமா இருக்கேன், சரியா? ஆமாம், உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட், அவரோட ஃபோன் நம்பர் கொடு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வீட்டை வாடகைக்கு விடலாம். அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அதன் பிறகு கோபி கூறியதைப் போல் அவனே எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டான். அவர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் மாடியில் இருந்த அறைகளில் மாற்றிவிட்டு கீழ் வீட்டை மட்டும் வாடகைக்கு விட்டுவிட்டான். அந்த வாடகையை வைத்து அஸ்வினின் பள்ளி கட்டணத்தை கட்டினான். பாத்தியா, வாடகை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான், சிம்பிள் என்றான் அஸ்வினிடம். அவனை முறைத்தவன், அப்போ நான் இங்கே சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தர முடியும் என்றான் கோபமாக. அவன் தலையை செல்லமாக அழுத்தி ஆட்டியவன், அதுக்கு என்னடா, பாசத்தை கொடுத்துட்டு போ. போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்ற அவனை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். அவன் விழிகள் நீரை சுரந்தன. நாட்கள் நகர்ந்தன. அஸ்வின் அந்த வீட்டில் நன்றாக பொரிந்து விட்டான். கோபியோடு சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வான். படிப்பதிலும் குறை வைக்காமல் நன்றாக படித்தான். 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தான். 11ஆம் வகுப்பில் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படித்தான். இதற்கிடையில் கோபிக்கு பெண் பார்க்கும் படலங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன. அவன் சித்தப்பா முழு மூச்சாக அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்று கொண்டு இருந்தார். ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தால் அனைத்தும் தட்டி போய்கொண்டே இருந்தன. கோபி அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அஸ்வினின் வரவிற்கு பின் மிகவும் சந்தோஷமாகவே இருந்தான். அஸ்வினும் அவன் அம்மாவின் இறப்பை கூட கோபியின் அன்பால் மறந்துவிட்டு மகிழ்ச்சியாகவே இருந்தான். ஆனால் அவன் சந்தோஷம் கடவுளுக்கு பொறுக்காது என்பதைப் போல் மீண்டும் ஒரு பிரச்சனை அஸ்வினை தேடி வந்தது. அது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.